தொடர்ந்து 4வது நாளா கடுமையா பரபரப்பா போய்க்கொண்டிருக்கிற இஸ்ரேல் ஈரான் போருக்கு நடுவுல இன்றைக்கு ஈரான்ல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. Get you more breaking updates now coming in from Iran amid the war. An earthquake has hit Iran. It's a 4.3 magnitude earthquake. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்களை அமெரிக்கா இப்ப மூட ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை வெளியேறவும் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் யூகே பிரதமரை கடுமையா விமர்சிச்சிருக்கிறார். நேற்று தான் யூகே பிரதமர் எங்க நாட்டோட ராணுவ தளங்களை பயன்படுத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்குறோம்னு சொல்லியிருந்தார். ஆனா இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவரை விமர்சிச்சிருக்கிறார். அதுக்கான காரணம் என்ன? அதே மாதிரி இப்ப நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன சொன்னா, இந்த போர் பதட்டம் அங்க மக்கள் உயிரிழக்கிறார்களா இல்லையான்ற இது எல்லாத்தையுமே தாண்டின உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரிய ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆயில் பிரைசஸ் அதிகரிக்குமா, எண்ணெயினுடைய விலைகள் அதிகரிக்குமா, பெட்ரோலோட விலைகள் அதிகரிக்குமா, கேஸோட விலைகள் அதிகரிக்குமா, தங்கத்தோட விலைகள் அதிகரிக்குமான்றதான் மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு கேள்வியா உலகம் முழுக்க இப்ப மாறி போய் கொண்டிருக்குது. அதுக்கான ஒரு பதிலும் எவ்வளவு தூரம் அது அதிகரிச்சுக்கின்றதையும் இந்த வீடியோல முழுமையா தெளிவா விரிவா எவ்வளவு தகவல்களையும் உங்கள்ட்ட நான் சொல்ல போறேன். என்ன விட மட்டும் முதல்ல இருந்து விரிவா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சியான அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு இப்போ என்னோட சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வரும் அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, மார்ச் 3ஆம் தேதி இன்றைய நாள் 4 நாட்களாக போய்கொண்டிருக்கிற அமெரிக்கா இஸ்ரேல் விசஸ் ஈரான் போர்ல கடுமையான தாக்குதல்கள் ரெண்டு பக்கமாக போய்கொண்டிருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் சில பெரிய முக்கியமான தாக்குதல்கள் ரெண்டு பக்கமுமே நடந்திருக்குது. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெஹ்ரான் அண்ட் பெய்ரூட். இஸ்ரேலோட இப்போ தாக்குதல் நடத்தக்கூடிய ரெண்டு பிரதானமான குறிக்கோளாக இருக்கக்கூடிய இடங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஈரானோட தெஹ்ரான், ரெண்டாவது லெபனானோட பெய்ரூட். லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படைகள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினதால அந்த தாக்குதலுக்காக பெய்ரூட் மேலே கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இப்போ ஈரானில் தெஹ்ரான்லையும் கடுமையான மிசைல் அட்டாக் இஸ்ரேலால் செய்யப்பட்டு கொண்டிருக்குது. இது ஒரு பக்கமாக ரெண்டு இடங்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல்கள். இதுக்கு ஈரான் இன்னொரு பெரிய சம்பவத்தையும் நேற்று சவுதி அரேபியாவில் செஞ்சிருக்கிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கக்கூடிய US எம்பசி அமெரிக்க தூதரகத்தின் மேலே 2 ட்ரோன் அட்டாக்கை ஈரான் செஞ்சிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் ஒரு முக்கியமான தாக்குதலாக பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னால், இவ்வளவு நாளும் நடந்த ஈரானோட தாக்குதல் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட இராணுவ தளங்களை குறி வச்சு தான் நடந்து கொண்டிருந்தது. அது போரன்றபடியாக 2 நாட்டுக்கும் இடையில அந்த இராணுவ தளங்களை அழிக்கணும் என்ற நோக்கத்தில் ஈரான் செஞ்சு கொண்டிருந்தார்கள். ஆனால் இதுதான் முதலாவதா அமெரிக்காவோட தூதரகத்தின் மேல நடந்த தாக்குதல்ன்றபடியா இது ஒரு முக்கியமான தாக்குதலா பார்க்கப்படுது. இதுல யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படல, யாரும் பலியாகியோ இல்லாட்டி யாருக்குமே காயமோ எதுவுமே ஏற்படலன்னு சொல்லி அவர்களுடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனா இந்த தாக்குதலினுடைய விளைவு இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்கள், முக்கியமா பாத்தீங்கன்னா குவைத்தினுடைய அமெரிக்க தூதரகம் இன்றைய நாளில் மூடப்பட்டிருக்குது. அடுத்த கட்டமான அறிவுறுத்தல் வரும் வரைக்கும் தூதரகம் மூடப்படுதுன்னு சொல்லி குவைத் அறிவிச்சிருக்கிறார்கள். அடுத்ததா ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகிறது. குவைத்தில் ஃபுல்லாக மூடப்பட்டிருக்குது. ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை, அந்த தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய அமெரிக்கர்களை வெளியேற சொல்லியும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கான காரணமாக சொல்லப்படுறது பாதுகாப்பு காரணங்கள். இப்போ போய்கொண்டிருக்கக்கூடிய போர் சூழல்னால பாதுகாப்பு இல்லை, உடனடியாக வெளியேறுங்கன்னு சொல்லி இந்த ஒரு செய்தி இப்போ வெளியாகி இருக்குது. அடுத்த ஒரு ஈரானோட தாக்குதல் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய US ஏர்பேஸ் கொமாண்ட் பில்டிங் மேலே நாங்கள் நடத்திருக்கிறோம். அந்த கொமாண்ட் பில்டிங்கை நாங்கள் தரமட்டமாக்கி இருக்கிறோம்னு சொல்லி ஈரான் படைகள் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அது வந்ததுக்கு பிறகு அமெரிக்காவோட சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால், அப்படி எதுவுமே நடக்கல, இது ஒரு பொய்யான தகவல், ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லி அவர்கள் இதை மறுத்திருக்கிறார்கள். ஈரான் பக்கமிருந்து வரக்கூடிய சில செய்திகள் அமெரிக்காவாலையும் இஸ்ரேலாலையும் மறுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. நேற்றைய நாளில் நெதன்யாகுவோட ஆஃபீஸுக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு தாக்குதலை மேற்கொண்டு அவரை கொலை செய்திருக்கிறோம்னு சொல்லி வந்த செய்தியை கூட கடைசியில் இஸ்ரேல் அது ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லி சிம்பிளாக மறுத்துட்டார்கள். அதுக்கு பிறகு நெதன்யாகுவோட வீடியோஸ் ஒரு வீடியோ வந்ததை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு தாக்குதலையும் இப்போ
அமெரிக்கா மறுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல்களினுடைய அடிப்படையில் எங்க அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரான் பக்கம்தான். ஈரான் பக்கம்தான் கடுமையான தாக்குதல்களும் கடுமையான பாதிப்புகளும் கடுமையான உயிரிழப்புகளும் 560 கடந்து இப்போ உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை போய்கொண்டிருக்குது. சில உள்ள நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் 600 கூட கடந்திருக்கலாம். அந்த எண்ணிக்கைகள் வந்து தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஈரானுக்குள்ளதான் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடுமையாக போய்கொண்டிருக்கிற இந்த போர் சூழலுக்கு நடுவில் தான் இன்றைக்கு ஈரானில் ஒரு நிலநடுக்கமும் ஏற்பட்டிருக்குது. எங்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானோட ஜெனாரஸ்ல 4.3 மேக்னிடியூட் அளவான ஒரு நிலநடுக்கம் இன்றைக்கு காலையில் பதிவாகிறது. அடிக்கடி இதுக்கு முதலும் சில இடங்களில் நிலநடுக்கம் பதிவாகிருந்தது. ஆனால் போருக்கு நடுவில் பதிவாகிற முதலாவது நிலநடுக்கம் என்றபடியா இது கொஞ்சம் முக்கியமான செய்தியாக இன்றைக்கு பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த நிலநடுக்கம் பதிவாகின நேரத்தில் சில இடங்களில் ஒரு மீம்ஸ் மாதிரி போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. போரினுடைய தாக்கம் காரணமாக இஸ்ரேலினுடைய தாக்குதல் காரணமாக தான் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற மாதிரியும் சில இடங்களில் போய் கொண்டிருந்தது. ஆனால் இது உண்மையிலேயே இயற்கையாக ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கமாக பதிவாகிறது. ஓகே, இது வந்து இப்ப ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில போய்கொண்டிருக்கக்கூடிய போர்ல நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள். அடுத்த பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சம்பவம் செஞ்சிருக்கிறார். என்னன்னு சொன்னா யூகே பிரதமரை டொனால்ட் ட்ரம்ப் விமர்சிச்சிருக்கிறார். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நேற்று தான் யூகே பிரதமர் எங்களோட ராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்துறதுக்கு இங்கிருந்து நீங்க பாதுகாப்புக்காக உங்களோட தாக்குதல்களை மேற்கொள்ளலாம்னு சொல்லி நேற்று தான் யூகே பிரதமர் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது எதுக்காக அமெரிக்கா அவரை விமர்சிக்கணும்? ரெண்டு பேருமே சேர்ந்து தானே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யூஎஸ் யூகே இப்போ அடுத்த கட்டமாக பிரான்ஸும் உள்ள வந்திருக்குது. ஜெர்மனி ஏற்கனவே ஒன்றா தான் நிற்குது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த முக்கியமான நாடுகள் எல்லாமே சேர்ந்து நிற்கும் போது எதுக்காக சம்பந்தமே இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் யூகே பிரதமரை விமர்சிக்கணும்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் யூகே நேற்று நாங்கள் தாக்குதலை மேற்கொண்டதுக்கு பிறகுதான் அவர்களினுடைய இராணுவ தளத்தை எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தந்திருந்தார்கள். அதுக்கு முதல் நாங்கள் ஈரானில் தாக்குதல் நடத்துறதுக்காக கேட்கும்போது அவர்கள் தரையில்ன்ற மாதிரி, அதாவது முதலே எங்களுக்கு தரையில அவங்களோட பேஸை நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு தரையில தாக்குதலை நடத்தினதுக்கு பிறகு டிஃபென்ஸுக்காக தற்பாதுகாப்புக்காக தான் நீங்கள் தாக்குதல் நடத்திட்டீங்க. திரும்ப ஈரான் தாக்குதல் நடத்துமா இருந்தால் அந்த தாக்குதலில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக எங்கட விமான தளங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற மாதிரி தான் அவர்கள் தங்களோட விமான தளத்தை தந்திருக்கிறார்கள். முதலே தரையில் என்ற மாதிரி ஒரு குறை சொல்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இதுக்கு முதலெல்லாம் யூகே இப்படி இல்லை. யூகே எங்களோட நல்ல ஒரு ஒற்றுமையா நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கெல்லாம் அவர்களும் ஆதரவு தரக்கூடிய ஒரு நாடாக இருந்தார்கள். ஆட்சியாளர்களும் அப்படித்தான். ஆனால் இப்போ பிஎம் எதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்தார் என்ற மாதிரி ஒரு கேள்வியோடு சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் பிரான்ஸ் இவர்களோட பார்க்கும்போது நல்ல ஒரு நாடு, அது சிறப்பான ஒரு நாடு, நல்லபடியாக ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆனால் யூகே எதுக்காக இப்படி செஞ்சார்கள்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் யூகேவோட அவர்களினுடைய இராணுவ தளத்தை பயன்படுத்தினா இப்போ மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இவ்வளவு அடி விழுகிறதுக்கான காரணம் சம்பந்தமே இல்லாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிக்கு சம்பந்தமே இல்லாமல் ஈரான் எதுக்காக துபாய், கத்தார், சவுதி அரேபியாவை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கான்னு சொன்னால் அங்கே தான் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் இருக்குது. அதே மாதிரி தன்னோட நாட்டை பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு யூகேல வச்சு இவர்களுடைய தாக்குதலை மேற்கொண்டால் என்ன நடக்கும்? அடுத்த கட்டம் ஈரானோட தாக்குதல் யூகேக்குள்ளே தான் நடக்கும். நிறைய இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னதான் அமெரிக்கா எல்லா போருக்குமே முன்னால் போய் நின்று எல்லாத்துக்குள்ளுமே மூக்க நுழைச்சு என்ன செஞ்சாலுமே கடைசியில் தான் நல்ல பாதுகாப்பாக தான் இருக்கிறார். அவனுடைய பக்கத்தில் எந்த ஒரு தாக்குதலுமே நடத்தாத மாதிரி தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு தன்னுடைய பேஸை பயன்படுத்தி மத்திய கிழக்கு நாடுகளையும் சரி இல்லாட்டி சைனாவுக்கு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஈரான் அடிச்சு கொண்டுக்கிற மாதிரி நாளைக்கே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை வருமா இருந்தால் இலங்கையினுடைய இராணுவ தளத்தை அமெரிக்கா கேட்டால் இலங்கை கொடுத்தா சீனாவினுடைய தாக்குதல் எங்கே நடக்கும்னு சொன்னால் முதலாவது இலங்கைக்குள்ள தான் நடக்கும். ஜோதிச்சு பாருங்களேன், திருவண்ணாமலை துறைமுகத்தில் வச்சு சீனாவுக்கு தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்ளுமா இருந்தால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேற்கொள்ளுமா இருந்தால் சீனாவினுடைய குண்டுகள் வந்து திருவண்ணாமலை, கொழும்பு, வடக்கு கிழக்கு, கொழும்பு வரைக்கும் எல்லா இடத்துலையுமே தான் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான உலக அரசியல் உலக அமைப்பை வச்சுக்கொண்டு அமெரிக்கா தங்களினுடைய போர் தந்திரத்தை இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்கிறார்கள். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான நியூஸாக இன்றைய நாளில் பார்க்கப்படுது. கடைசி முக்கியமாக எல்லா மக்களினுடைய கேள்வியாகவும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலைகள் அதிகரிக்குமா, ஆயில் பிரைசஸ் அதிகரிக்குமா, எப்பேற்பட்ட அதிகரிப்பில் இப்போ போய்கொண்டிருக்கின்றது. அதுக்கான ஒரு சில தகவல்களும் இப்போ வெளியாகி இருக்குது. எப்படி என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது கேஸ் பிரைஸ் இப்போ பிரித்தானியா பக்கமும்
சில முக்கியமான பெரிய நாடுகள்லையும் கேஸோட விலைகள் 50% அதிகரிச்சிருக்குது. சாதாரணமாக இல்லை, 50% அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி எல்என்ஜியோட விலைகள் வந்து 39% அதிகரிச்சிருக்குது. இது ரெண்டோட அதிகரிப்புக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டார் அதோட உற்பத்தியை நிறுத்தியிருக்கிறதால தான், இந்த போர்னால நிறுத்தியிருக்கிறார்கள். ஸோ அந்த நிறுத்தினபடியாக தான் இந்த ரெண்டினுடைய விலைகளும் இந்த சதவீதத்தில் அதிகரிச்சிருக்குது. ரெண்டு கேஸோட விலைகளும் அதிகரிச்சிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலைகள் எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு சொன்னால் 2.2%. ஒரு குறைஞ்ச அளவில் தான் தங்கத்தோட விலைகள் அதிகரிச்சிருக்குது. ஒரு அவுன்ஸினுடைய விலை இன்றைக்கு எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $5396 பதிவாகிறது. அடுத்தது பெட்ரோலியத்தினுடைய விலை, க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெயினுடைய விலை எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 பேரலுக்கு 10% அதிகரிச்சிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த அதிகரிப்புன்றது இதோட நிற்க போகிறது கிடையாது. இப்போ நான் இந்த தகவல்களை தேடி பார்க்கும்போது இந்த அதிகரிப்பு இருந்தது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது சில வேளை 30, 50, 70 கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஏனெண்டா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்படுமா இருந்தால், மூடப்பட போகுதுன்னு சொல்லப்படுது, மூடப்பட்டாச்சு என்று சொல்லப்படுது, இல்லை மூடப்படலைன்னு சொல்லப்படுது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகலை. ஆனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து போகக்கூடிய கப்பல்கள் மேலே ஹிஸ்புல்லாக்கள், ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு எச்சரிக்கை வெளியாக இருக்கிறதையும் செய்திகளில் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது சிக்கல் ஏற்படுமா இருந்தால் கண்டிப்பாக 150% வரைக்கும் விலைகள் அதிகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கட இலங்கை வந்து நேரடியாக கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்யல, இந்தியாவிலேருந்து பெட்ரோலியத்தை தான் நாங்கள் கொள்முதல் செஞ்சு கொண்டுக்கிறோம். ஆனாலும் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிக்குமா இருந்தால் இந்தியா கச்சா எண்ணெயை தானே கொள்முதல் செய்வார்கள். அப்போ அங்கே விலை அதிகரிக்கும் போது பெட்ரோலியத்தினுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும். அடிப்படையாக இருக்கக்கூடிய பெட்ரோலியத்தினுடைய விலை அதிகரிக்குமா இருந்தால் ஏனைய பொருட்கள் சேவைகளுடைய விலைகள் எல்லாமே தானாக அதிகரிச்சு கொண்டு போய்கொண்டிருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நிலைமை உருவாகுதுன்றதை. இப்போ வரைக்கும் வந்துடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் தொடர்ச்சி அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, அப்படி பண்ணல சொன்னால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மறுபடியும் வீடியோஸ் வந்து போவோம். நன்றி.